CJ ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாக போகிறது கங்குவா திரைப்படம். ஏகப்பட்ட தியேட்டரில் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் இன்னொரு திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியாகிறது. அதுதான் கிளேடியேட்டர் 2ஆம் பாகம். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. எனக்கு கிளேடியேட்டர் முதல் பாகம் பட்டி தொட்டி எல்லாமே நல்லா ஓடின படம். ரசல் க்ரோ இந்தியாவில் பாப்புலர் ஆனதே பார்த்தீங்கன்னா கிளேடியேட்டர் திரைப்படம் தான். கிளேடியேட்டர் ஆங்கில வடிவத்திலும் பிரமாதமாக ஓடிச்சு. 2000ஆம் ஆண்டு படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ BNC சென்டர்னு சொல்லுவாங்க. அங்கும் கூட தமிழில் டப் பண்ணப்பட்டு இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி. ஒரு லோக்கல் தமிழ் ஃபிலிம் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி திரையரங்கில் ஒரு பெரிய ஒரு 50 நாள் 100 நாள் ஓடின படம்னே நம்ம கணக்கு சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது. அதே மாதிரி அந்த படத்தை இயக்கியவர் ரிட்லி ஸ்காட். ஹாலிவுட் திரைப்பட உலகில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு மாபெரும் இயக்குனர். கிளேடியேட்டர் திரைப்படத்தின் மூலமாக ரசல் க்ரோவுக்கு சிறந்த நடிகர் ஆஸ்கர் விருதையும் பெற்று தந்துச்சு. ஒரு கிளாசிக் ஆச்சு. கிளேடியேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்ல விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டது. கதையும் கலனும் ரொம்ப நல்லா இருந்ததுனால அந்த படம் ஒரு பெரிய ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். இன்று வரை பார்த்தீங்கன்னா கிளேடியேட்டர் திரைப்படம் எப்படி அந்த காலத்தில் ஸ்பார்டக்கஸ் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு நவீன காலத்தின் ஸ்பார்டக்கஸாக கிளேடியேட்டர் திரைப்படத்தை உலக ரசிகர்கள் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். இப்போ முதல் பாகம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. பொதுவாகவே ஒரு முதல் பாகம் வெற்றி அடைந்தால் குறுகிய காலத்துக்குள்ளேயே 2ஆம் பாகத்தை ஹாலிவுட்காரர்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதற்குரிய வசூலையும் பெற்று விடுவார்கள். ஒரு சில திரைப்படங்கள் தான் ஒரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும் இடைவேளை வரும். ஆனால் கிளேடியேட்டர் 1 பார்த்தீங்கன்னா திரைக்கதை அமைக்கவே ஏறத்தாழ 20 வருடங்கள் ஆச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னா 2000ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியானது முதல் பாகம். இப்போ 2024 இப்போ 2ஆம் பாகம் வர்ற வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. அப்படின்னு பார்க்கும்போது ஏறத்தாழ 24 இயர்ஸ் உங்களுக்கு நடுவில் ஆயிருக்கு. ஆனால் இதற்கான வேலையை எப்போ துவக்கினாங்க அப்படின்னா 2001ஆம் ஆண்டே துவங்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த முதல் பாகத்தில் பணியாற்றியவர்கள் 2ஆம் பாகத்துக்கு தயாராகவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய இயக்குனர் ரிட்லி ஸ்காட்டும் அதற்குரிய கதாசிரியர்கள் சரியா அமையல. கிளேடியேட்டர் 2ஆம் பாகத்தை தொடுவதற்கு பயப்பட்டார்கள். ஏன்னா முதல் பாகம் அவ்வளவு உக்கிரமாக படமாக்கப்பட்டது. 2ஆம் பாகத்தில் அந்த இன்டென்சிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்றத ஒரு பெரிய அளவிலான ஒரு கேள்வி எல்லா ஏறத்தாழ பல்வேறு ரைட்டர்ஸ் அவங்களுக்கு இது உருவாயிருக்கு. அப்போ 2017ஆம் ஆண்டுல தான் டேவிட் ஸ்கார்பா, நெப்போலியன், அவருடைய நெப்போலியன் திரைப்படம் இப்போதான் வெளியாச்சு, போன வருடம் தான். டேவிட் ஸ்கார்பாவோட இணைந்து ரிட்லி ஸ்காட் அவங்க ஒரு திரைக்கதையை உருவாக்க முயற்சித்தார்கள். ஸோ கதை எப்படி, ஏன்னா இப்போ அவங்களுக்கு இந்த திரைப்படம் உருவாக்குறது மெயினாக பிளாட்டை எப்படி வைக்கிறது, எப்படி கதையை கொண்டு போகுது, என்னன்னா அதில் இறுதியில் ஒரு போர் வீரனாகவே மரணம் அடைந்து விடுகிறார். யார்? மேக்சிமஸ். ஸோ அவர் தான் ஒரு அடிமையாக இருந்து அந்த அடிமைகள் போராட வேணும். மெயினாக ஒரு ஓப்பன் பேட்டில். ஸோ அந்த ஓப்பன் பேட்டில் வெற்றி அடைந்த பிறகு அவர் உயிரை விடுகிறார். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்கள் அடிமையாக்கி அந்த அடிமைகள் உங்களுக்கு ஒரு ஓப்பன் பேட்டில் போரிட்டு சாகும் வரை உங்களுக்கு அந்த வார் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்றா அவங்க அதான் கிளேடியேட்டருடைய மெயினான ஒரு அம்சமாக இருந்தது. அதில் இறுதியில் அந்த கதாபாத்திரம்
இறந்து விடுகிறது. மேக்சிமஸ் என்ற கதாபாத்திரம் வெற்றி பெற்று உயிர் விடுகிறார். அந்த மாதிரி. ஸோ இப்போ கதையை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமஸுடைய இளமையை ப்ரீக்வல் போகலாமா, இல்லை வந்து இவரே இந்த கதாபாத்திரம் வேற இறந்து போய் விட்டது, அப்போ என்ன செய்யலாம் அப்படின் போது இந்த திரைப்படத்துக்கு ஒரு அருமையான ஒரு பிரமிஸ் வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். ஸோ அதை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 டிகேட்ஸ்க்கு அப்புறம், ஒரு 2 டிகேட்ஸ் 20 வருடங்களுக்கு பிறகு கதை நடக்கிற மாதிரி. மேக்சிமஸ் இறந்து 20 வருடங்களுக்கு பிறகு. ஸோ 20 வருடங்களுக்கு பிறகு என்னன்னா, மேக்சிமஸ் உடைய ஒரு அவருடைய குழந்தை பெரிய நாய் மனைவியோடு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவரை வந்து மனைவியை கொன்றுவிட்டு மேக்சிமஸுடைய மகனை வந்து சிறைபிடித்து செல்கிறார்கள். சிறைபிடித்து சென்ற பிறகு அவன் வந்து அவங்க அப்பா மாதிரியே ஒரு பேட்டில் கிரவுண்டை வந்து போராடுறான், கிளேடியேட்டர் 2ஆக. ஸோ இந்த மாதிரி ஒரு கதைக்கலன் அமைந்தவுடன் மிக சிறந்த நடிகர்களான டென்சில் வாஷிங்டன் அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து இணையிறாங்க. அப்போ ஒரு பட்ஜெட், இந்த படத்துக்கான பட்ஜெட் எப்படின்னா $160 மில்லியன் பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்தை உருவாக்குவதாக சொல்லி படத்தை வந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸ்டுடியோவே வந்து அந்த படத்துடைய பிரம்மாண்டத்தை வந்து இன்னும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு $1 மில்லியன் தட் இஸ் $300 மில்லியன் 160 ஒரு $300 மில்லியன் இது வந்து ரொம்ப அரிது ஹாலிவுட்ல. ஒரு 10% நீங்க ஹாலிவுட்ல வந்து பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலே நீங்க ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் வந்து நீங்க வந்து கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஸ்டுடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், டைரக்டர், க்ரூ எல்லாருமே 10% நீங்க வந்து ஓவர் பட்ஜெட் வந்து ஹாலிவுட்ல பண்ணவே முடியாது. நீங்க அந்த ப்ராசஸ் வந்து ஒரு கடினமான ப்ராசஸ். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக்ல வந்து படம் வந்து ஓவர் பட்ஜெட் ஆனதை ஜேம்ஸ் கேமரூனே அவரோட சம்பளமாக அதை வந்து ஒரு அந்த பட்ஜெட் ஓவர் ஷூட் ஆன பட்ஜெட் வந்து அவர் சம்பளமாகவே அவர் கருதி விட்டார். ஸோ ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆயிட்டார். டைட்டானிக்கே அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஹாலிவுட்ல வந்து ஓவர் பட்ஜெட்டை வந்து பண்ண முடியும், ஆயிருக்கு, நிறைய படங்கள் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளவு இங்கே ஆற மாதிரி அங்கே வந்து ஓவர் பட்ஜெட் அவ்வளோ எளிதாக வந்து ஒரு திரைப்படம் வந்து ஆறதுக்கு விடமாட்டாங்க. குறிப்பாக ஸ்டுடியோ சிஸ்டம்ன்றதுனால அந்த கம்பெனி நிறுவனம் வந்து ரொம்ப தணிக்கையில் வந்து ரொம்ப தட் இஸ் பட்ஜெட் ஆடிட்டிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, டபுள் த பட்ஜெட் வந்து தட் இஸ் கூடுதலாக 100% பட்ஜெட் வந்து கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. 10% இல்லை, 100% வந்து ஜாஸ்தி பட்ஜெட் இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தில் ஒன்று வந்து ஒரு ரைனோ ஃபைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ரைனோ ஃபைட் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால். இப்போ இந்த படத்தில் பட்ஜெட் இருக்கிறதுனால முதல் பாகத்தில் எடுக்க வேண்டிய ரைனோ ஃபைட்டை வந்து இந்த திரைப்படத்தில் ரிட்லி ஸ்காட் கொண்டு வந்திருக்கிறாரு. படத்துடைய ட்ரெய்லர் வந்து அப்படியே ஒரு பிரம்மாண்டத்துக்குன்னு பிரம்மாண்டமாகவே இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. வர வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் வெளியாகி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை திரைப்பட ரசிகர்கள் மத்தியில் இத்திரைப்படம் உருவாக்கி இருக்கிறது. ரிட்லி ஸ்காட் உங்களுக்கு வந்து 1970களில் இருந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்டாக ஒரு காலகட்டத்திலேயோ மிக சிறந்த படைப்பு மட்டும் இல்லாமல் ஒரு மாசான வெற்றியும் கொடுக்கக்கூடியவர் தான். அவருடைய ஏலியன் திரைப்படம் மறக்கவே முடியாது, கிளேடியேட்டர், இந்த மாதிரி பல்வேறு திரைப்படங்களை வந்து அவர் வார் ஃபிலிம் எடுத்திருக்கிறாரு. எல்லாமே நிறைய திரைப்படங்களை வந்து ரிட்லி ஸ்காட் இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்குனர். அவருடைய முதல் பாகத்துடைய வெற்றியை 2வது பாகத்தில் தக்க வைத்துக் கொள்வாரா? முதல் பாகத்தில் இருந்த அந்த கதைக்கலன் ஒரு உக்கிரம் 2வது பாகத்தில் இருக்குமா? அதே மாதிரி பட்ஜெட் வந்து ஒருவேளை வெற்றி பெற்றாலும் பட்ஜெட்டை வந்து ரிகவர் பண்ணுமா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வந்து இந்த திரைப்படத்தை சுற்றி இருக்கிறது. வந்து அதனுடைய விடையாக 14ஆம் தேதி இத்திரைப்படம் பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது. இதை வந்து கங்குவாவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரசிகர்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான 2 திரைப்படங்களை வந்து பார்க்கும் வாய்ப்பு வந்து இந்திய ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து கங்குவா, இன்னொன்று வந்து கிளேடியேட்டர் 2ஆம் பாகம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.